வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், செல்வம், நல்ல உறவுகள், மிக சந்தோஷம், தேவையான எல்லா வளமும் பெற்று வாழ நான் பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். யா வித் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய தரம் கமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் டாப்பிக்காக எடுத்து அவங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கடன் தொல்லை. ஓகே, இந்த கடன் தொல்லையிலேருந்து வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் கொஞ்சம் அரிசி எடுத்து மாவு பண்ணிக்கோங்க. அதோடு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த செவரு மூளை, தோட்டத்தில் இந்த மூளை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டுடுவாங்க. எறும்புக்கு அந்த சாப்பாடு, எறும்பு சாப்பிட சாப்பிட கடன் குறைஞ்சி போய்டுன்றாங்க. முடியுமானா மரத்தடி பிள்ளையார்கிட்டையோ வேறு எங்கேயோ கூட அது போடலாம். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியவங்க அவங்களோட பேரை போட்டுட்டு ராமசாமியின் இந்த தொகை கொடுத்து முடிந்தாகிவிட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்பொழுதே முடிந்து அவங்கவுங்க பேர் எழுதி ஒவ்வொருத்தர் பேரும் இந்த பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதணும், புக்கில் எழுதணும். எழுதி 11 தரம் தினமே எழுதணும். அந்த லோன் முடிஞ்சப்புறம் நன்றி இவர்களுக்கு கொடுத்து முடித்தாகிவிட்டது என்று முடித்தாகிவிட்டது, அதை நீங்கள் எழுதணும். அது இன்னொன்று. ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 கவர், 5 பேருக்கு காசு கொடுக்கணும், 5 கவர் எடுத்து அவங்கவுங்க பேர் எழுதி அந்த 10 ரூபாயை உங்கள் கையில் என்ன 10 ரூபாயோ 20 ரூபாயோ அவங்கவுங்க பேர் எழுதி அதில் போட்டு வச்சிடணும். என்ன டேட்டுன்னு பார்த்து போட்டு வைக்கணும். திரும்பி இன்னும் நாளைக்கு ஒரு 10 ரூபா போடணும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்கள் இன்டென்ஷன், அதாவது உங்கள் எண்ணங்கள் கொடுக்கணுன்னு இருக்குது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்பட்டு கண்டிப்பாக பணம் வரும். நான் மைத்திரேய முகூர்த்தத்தில் இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சில மேஜரான விஷயங்கள் என்னால் முடிச்சது. அனுபவத்தில் தான் எப்போவுமே நான் பேசுவேன் வழிய, சும்மா இங்கே கேட்டு அங்கே கேட்டு பேசுறதில்லை. நான் மைத்திரேய முகூர்த்தத்தில் செஞ்சிட்டு இருந்தேன். ஜென்ரலாகவே நம்ம எழுதினோம்னா அது நம்ம இன்டென்ஷன், நமக்கு நாம் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு நடந்துடும். ஓகேங்களா? ரெண்டாவது, அதை முடிச்சிட்டிங்களா, நீங்கள் அப்படியே மறந்துடுங்க. உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனில் அவங்க பேர் சொல்லி இவர்களுக்கு நான் பணம் என்று கொடுத்தாகிவிட்டது, மிக்க நன்றி. இவங்களுக்கு நான் எல்லார் பேரையும் ஒரு தரம் சொல்லி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தினம் காலையில் எழுந்தோடனே இதை கேட்டுடுங்க. காலையிலையோ மாலையிலையோ தனியாக இருக்கும்போது முக்கால்வாசி ஹெட்செட் வச்சுக்கோங்க. ஹெட்செட் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. ஹெட்செட் இல்லாமல் எல்லோரும் கேட்கும்படி செஞ்சால் அந்த அலைவரிசை வெளியில் போயிடும். வெளியில் போனால் டைல்யூட் ஆகும். தமிழில் என்ன சொல்ல தெரியல, அதனோட பவர் குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணி அதை நீங்கள் செய்கிறீங்க. ஓகேங்களா? இது கடன் பிரச்சனைக்கு. நிறைய பேர் பொண்ணோட கல்யாணம் நடக்கலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பொண்ணோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளுங்க. நான் திரும்ப சொல்கிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சதாகவும், துணி வாங்கிறதாகவும், நகை வாங்கிறதாகவும், எந்த கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி எழுதுங்க, என் மகள் அவங்க பேரை போட்டுட்டு திருமணம் இனிதாக நடந்தேறியது இப்போது, நன்றி. என் மகள் திருமணம் இனிதாக நடந்தேறியது இப்போது, நன்றி. எழுதிட்டு வாங்க. இது கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும். குழந்தை பிறக்கும்போதே அவங்கவுங்களுக்கு இவங்கன்னு சொல்லி ஆண்டவன் படைச்சி வச்சுருக்கான். அந்த மாப்பிள்ளை உங்களை தேடி வருவார், கவலைப்படவே படாதீங்க. அடுத்தது, வீடு கட்டணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. வீடு கட்டணும்னு கேட்டுறவங்களுக்கு நீங்கள் முதல்ல போய் கடையில் போய் கரெக்டாக ஒரு 3 செங்கல் வாங்கி வீட்டில் வைங்க. வீட்டில் அது ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அது என் வீடு கட்டினா இதுதான் செங்கல். ஓகே, ஒரு பாண்ட மணலை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, மூட்டை கட்டி. இதுதான் மணல். வீடு கட்ட ஃபஸ்ட்டு பூஜை போடுறீங்கள, இந்த 3 செங்கல் அது உள்ளே இருக்கும்.
இருக்கணும். புரிஞ்சுதா? அதை நீங்கள் அப்புறம் வந்து ஒரு வரைபடம் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்ல, வரைபடம் பண்ணால் விஷுவலைசேஷன். எங்கெல்லாம் அழகான வீடு இருக்கோ, எப்படி உங்கள் வீடு அமையணுமோ அதை எடுத்து நீங்கள் பிக்சர் மாதிரி பண்ணி அதை போட்டுக்கோங்க. ஒட்டிட்டு எங்கே உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். கிச்சனில் தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அங்கே ஹாலில் இல்லை பெட்டர் இன் பெட்ரூம். ஸோ மற்றவங்க பார்க்காம அவங்க எனர்ஜி இதில் போடாமல் இருப்பாங்க. புரிஞ்சுதா? கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. அமுதவல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க, 2-3 தடவை நான் உங்கள் மெசேஜ் பார்த்துட்டேன். கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க. அப்புறம் விஸ்வகரன் அப்படின்றவர் ஸ்ரீலங்காலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கமெண்ட்டு. அவருக்கு கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல உங்கள் மனசில் நிறைய டிசப்பாயின்மெண்ட், எதிர்பார்ப்பு நடக்காமல் போனது, அதனால் தோல்விகள் இதெல்லாம் நீங்கள் நிறைய சந்திச்சுக்கணும் வாழ்க்கையில். அதோட எஃபெக்ட் தான் இது. வந்து லூயிஸ் ஹே சொல்கிறது, நான் சொல்கிறது இல்லை. ஒரு புக்கு படிக்கிற லூயிஸ் ஹே அவங்க சொல்லியிருக்கிறது இல்லை. அதனால தாங்க உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, சர்வ வல்லமை படைத்த பிரபஞ்சம் என் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்கிறது. என்னுடைய கிட்னி, சிறுநீரகம் மிக மிக சரியாக போய்விட்டது. நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். இதை சொல்லிட்டே இருங்க. அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்சம் என்னுடைய சிறுநீரகத்தை சரி செய்கிறது, செய்து விட்டது அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்பொழுது மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இதை புக்கிலையும் எழுதுனுங்க. 55 தரம் எழுதி நாள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எழுதிட்டே போகணும். நீங்கள் எழுதிட்டே போனால் தான் அது சரியாகும். 2வது, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இஃப் யூ ஆர் சிக், ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் யுவர் ஆர்கன். பேசிகிட்டே இருங்க. என் இதயத்துக்கு நன்றி, என் மூளைக்கு நன்றி, என் கை கால்களுக்கு நன்றி, என் உடலில் இருக்கும் குடலுக்கு நன்றி, என் சிறுநீரகத்துக்கு நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிகிட்டே வந்தால் நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அது க்யூர் ஆகிடும். ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து சொல்ல வேண்டியது எழுதுதும் அதே மாதிரி எழுதிருங்க. நான் சொன்ன மாதிரி எழுதிருங்க. விஸ்வகரன், நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இது சீக்கிரம் கூடிய விரைவில் முடியும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஸ்ரீதர் அப்படின்றவர், என் மனைவி என்னிடம் வந்து சேர வேண்டும். நீங்கள் பிரபஞ்சத்தை தான் கேட்கணும். நான் வந்து ஐ கேன் ஒன்லி ப்ரே ஃபார் யூ. ப்ளீஸ் டெல் பிரபஞ்சம் தட் யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல்ரெடி வித் யூ. ஏதாவது உங்கள் மேலே மனக்கஷ்டம் போகிறது, எதனால் மனக்கஷ்டம் சொல்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஓகேங்களா? அதை நடந்து முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் நலம் சரியாக போகும். புரிஞ்சுதா? நீங்கள் பார்த்து அதை பண்ணிக்கோங்க. உடல் நலம் சரியாக போகும், மனநலம் சரியாக போகும். மனைவி உங்களிடம் வந்து சேருவார்கள். நீங்கள் மனசுலையும் உடம்புலையும் கஷ்டங்கள் வச்சுட்டு ஒரு காரியம் பாசிட்டிவாக செய்யணுன்னா அது நடக்காது. நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட எதனால் அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னு பார்த்து அந்த ரீசனை வந்து எடுத்துருங்க. அந்த மாதிரி இனிமேல் நடக்காதுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்க. இது தாங்க இன்றைக்கு நான் இந்த செஷன் என்ன பண்ணிட்டேன்னா, உங்கள் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி தான் இதை போட்டிருக்கேன். அதை தான் போட போகிறேன். அடுத்தது இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.